வெல்கம் டு சமச்சீர் மேக்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டிஎன்சிஎம் டிஎஸ்சி 2026 நடந்த மேக்ஸ் கொஷினில் ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் இருக்கிற ரிமைனிங் 30 கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஷின். இந்த செக்ஷன் ஃபார்முலா 9th டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இருக்குது. இதிலே மொத்தம் 2 விதமான செக்ஷன் ஃபார்முலா இருக்குது. ஒன்று இன்டர்னலி, இன்னொன்று எக்ஸ்டர்னலி. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலி அப்படின்னு கொடுத்துட்டதால அதோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்ற பாயிண்டில் இருக்கிற கோஆர்டினேட்ஸ் x1, y1, பியில் இருக்கிற கோஆர்டினேட்ஸ் x2, y2. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ பாருங்கள், 1:2ன்றதை நம்ம m, n அப்படி எடுத்துக்கலாம். m:10 கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேல்யூஸும் நீங்கள் டைரெக்டாக இந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதில் ரைட் ஹேண்ட் சைடில் வர வேண்டிய அந்த ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க. 9, -2ன்னு அந்த கியூவோட வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸான அந்த ஏபியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக அதை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். சப்ஸ்டியூஷன் கொடுத்து கோஆர்டினேட் காம்பனண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 9க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறோம், -2க்கு செகண்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறோம். இதிலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் கிடச்சிரும். காம்பனண்ட் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவும் பியும் டைரெக்டாக கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்த கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 32. இந்த 32ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் நோட் பண்ணுங்கள். கிவன் வந்து cot θ = 3. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் cot θனா என்ன ஃபார்முலா. எப்படி நம்ம tan θவுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்கிறோமோ இதே மாதிரியே cot θவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ நீங்கள் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறீங்க. ரஃபாக வரைஞ்சி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் சைடு 3, ஆப்போசிட் சைடு 1 நான் மார்க் பண்ணிக்கிறேன். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது ஏசியோட வேல்யூ √10 கிடைக்குது. ஓகே, இதில் இருந்து நமக்கு தேவையான ரேஷியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரேஷியோ பாருங்கள், சைனும் காசும் இருக்குது. இப்போது சைன் தீட்டாவும் காசு நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். சைன் தீட்டாவோட ஃபார்முலா, சைன் தீட்டா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ். அப்போது ஆப்போசிட் வந்து 1, ஹைபாட்டனியஸ் வந்து √10. சிமிலர்லி காசுக்கும் நீங்கள் போடுங்க. அந்த 2 வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதிலிருந்து க்யூப் பண்ணலாம். 1 க்யூப் பண்ணால் 1 கிடைக்கும். √10 எப்படி க்யூப் பண்ணணும், √10 √10 × √10 × √10 அப்படி எழுதலாம். அப்போது 2 √10 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 10 மட்டும் கிடைக்குது. 10 √10 கிடைக்கும். இதுதான் மொத்தத்துக்கு டெனாமினேட்டர். இதோட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் = k√10 கொடுத்துருக்குறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது √10 × √10 வெறும் 10ன்னு ஆகிடுது. அப்புறம் இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா, இது அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 100. அப்போது k = -26/100. சிம்பிளி பண்ணினாக்கா டைரக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 33. சென்ட்ராய்டு. உங்களுக்கு சென்ட்ராய்டுனா என்னன்னு தெரியணும். முதல்ல சென்ட்ராய்டு அப்படின்றது ஒரு முக்கோணத்தில் நம்மளால் 3 நடுக்கோடுகளை வரைய முடியும். நடுக்கோடு அப்போது ஏன்ற வெர்டெக்ஸ்லேருந்து நீங்கள் பிசி அப்படின்ற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு நடுக்கோடு என்ன கிடைக்குன்னா ஏடி கிடைக்கும். இதே மாதிரி ஏடி, பிஇ, சிஎஃப் 3 நடுக்கோடுகள் சந்திக்கிற புள்ளியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம். அப்போ இதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், இது 9th புக்கில் இருக்குது. 3 மீடியன் சந்திக்கிற இடம் நம்ம சென்ட்ராய்டு சொல்கிறோம். இதே மாதிரி 3 ஆல்டிடியூட் இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு. அதே மாதிரி 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும். ஆல்டிடியூட்ஸ் எல்லாம் சந்திக்கிற புள்ளிக்கு பேர் என்ன, யோசிச்சு பாருங்கள். கெஸ் பண்ண முடியுதா? ஆர்த்தோ சென்டர். வெரி குட். அப்போது த கன்கரண்ட் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ் இஸ் சென்ட்ராய்ட். த கன்கரண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிடியூட் இஸ் ஆர்த்தோ சென்டர். குத்துக்கோட்டு மையம் சொல்லுவாங்க தமிழில், குத்துக்கோட்டு மையம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுக்கோடு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நடுக்கோட்டு மையத்தோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. 3,2ன்னு கொடுத்துட்டாங்க. 3,2. அப்புறம் 3 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே,
அப்போது ஒரு முக்கோணத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த முக்கோணத்தில் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். எப்போவுமே ஒரு மீடியனை சென்ட்ராய்டு ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணும். அந்த ரேஷியோ எந்த ரேஷியோன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் இது பண்ணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் தேவைப்படும். இப்போ இந்த கொஷினுக்கு அது தேவையில்லை. நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணால் போதும். we are given 3 பாயிண்ட்ஸ். அந்த 3 பாயிண்ட்டுக்கும் சென்ட்ராய்டும் கொடுத்துட்டாங்க. அப்போது டேரெக்டாக சென்ட்ராய்டு ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். சென்ட்ராய்டோட ஃபார்மை நோட் பண்ணிக்கோங்க. x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இதுதான் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் 3,2ன்னு கொடுத்ததால் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுக்கு 3, செகண்ட் காம்பனண்ட்டுக்கு 2. இதை நம்ம கிராஜுவலாக ஆஸ் யூஷுவல் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். டைரெக்டாக எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது எக்ஸும் ஒய்யும் கிடையாது, x + y கேட்டிருக்கிறாங்க. அப்போ x + y வேணும்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான். பேசிக்கான கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 34. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துக்கு 3 புள்ளிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 புள்ளிகளையும் வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பி அப்படின்றது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. கியூன்றது எதுன்னா நம்ம இந்த ஒவ்வொரு சைடுக்கு மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி புதுசாக உருவாக்குறோம் இல்லைங்களா, அந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா தான் நம்ம கியூன்னு சொல்கிறோம். இது ரொம்ப பேசிக்கான ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு புரியணும்னா இந்த டயக்ராம் மாதிரி நீங்கள் ரஃபாக போட்டுக்குங்க. லுக் அட் திஸ் டயக்ராம். we are given the 3 vertices 0, 10, 8, 0 and 0, 6. I have marked all these 3 vertices, and after that we have to find the middle points of all the sides. So that I am going to find the middle point of A and B. அப்போது 0, 10க்கும் 8, 0க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்டோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னது? x1 + x2/2, y1 + y2/2. இதுதான். அப்போது மிட் பாயிண்ட் டைரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். 0வையும் 8ஐயும் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். 8/2 உங்களுக்கு 4. சிமிலர்லி 10 + 0 10 கிடைக்குது. அதில் பாதி 5. இதே மாதிரி நம்ம 3 சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். தெரியுதா பாருங்கள்? ஒரு மிட் பாயிண்ட் 4, 5, ஒரு மிட் பாயிண்ட் 0, 8, இன்னொரு மிட் பாயிண்ட் 4, 3. இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் நார்மலாக கிடைக்கிற அதோட ஏரியாவுக்கும் நம்ம மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி உருவாக்குறீங்களா ஒரு குட்டி ட்ரையாங்கிள், அதோட ஏரியா எப்படி இருக்குன்னா, பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா 4 டைம்ஸ் இருந்துச்சுன்னா புதுசாக உருவாக்கின குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா 1 டைம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16 வச்சுக்கலாம். மொத்தமாக 16 அப்படி இருந்துச்சுன்னா அந்த 16 எப்படி டிவைட் ஆகும்னா, அந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் உங்களுக்கு 4 ட்ரையாங்கிள் தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 4, மிடிலுக்கு ஒரு 4. ஆக மொத்தம் 4 ட்ரையாங்கிள் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போது 16 ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கிறது உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு ஒரு ட்ரையாங்கிளுக்கு என்ன கிடைக்கும்? 4 யூனிட்ஸாக கிடச்சிருக்கும். அந்த ஒரு ரிசல்ட் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நார்மலான ஏரியா நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு ரஃபாக உங்களுக்கு புரியறதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சேன். இப்போ ஒரிஜினலாக இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த கார்ட்டீசியன் பிளேனில் இந்த மாதிரி தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து லை ஆகுறாங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, பாயிண்ட்ஸை பாருங்கள். எல்லாமே 0, 10. இது எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். 8, 0 எங்கே வரும்? 8, 0 எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரும். 0, 6 எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸ் மேலே. ஆக மொத்தம் எல்லாமே ஆக்சிஸ் மேலே தான் கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஆக்சிஸ் மேலே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சிஸ் மேலே இருக்கிறதால நம்ம ஈஸியான ஃபார்முலா ஷார்ட்கட்டில் போயிடலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்க மாதிரி நம்ம 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி போடுறது 1/2 போட்டு ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் டைம் ஆகும். இதுக்கு அந்த ஷார்ட்கட் இருக்குன்னா டைரெக்டாக ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
ஒரு half BH அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறேன். half BHன்றதால ஒரு half பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் பாருங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ எத்தனை யூனிட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள், 6லேருந்து 10 வரைக்கும் போகிறதால 4, பேஸ் வந்து 4. ஹைட் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா போதும். இந்த பேஸில் மொத்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மொத்த பேஸில் இருக்குனாக்க 0 to 8 போகிறதால 8 யூனிட்ஸ் போட்டுக்கிறேன். அப்போது 8 போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு 16 யூனிட்ஸ் கிடைக்குது. யாருக்குன்னா ஒரிஜினலாக இருக்கிற அந்த ட்ரையாங்கிளுக்கு 16 யூனிட்ஸ். நான் இப்போ தான் ஒரு ரிசல்ட் சொன்னேன். பெரிய ட்ரையாங்கிளுக்கு 16 இருந்துச்சுன்னா அதில் 1/4 தான் யாருன்னா இவங்க குட்டி ட்ரையாங்கிள். அப்போ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்குது, 4 யூனிட்ஸ் கிடைக்குது. ஒரு முக்கியமான ரிசல்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 35. இது பேசிக்கான ஒரு ரிசல்ட். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மீடியன் மேலே பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா, சென்ட்ராய்டுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன சார் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு மீடியன் அப்புறம் சென்ட்ராய்டு, ஜி தான் இந்த இடத்துல சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஜின்ற பாயிண்ட்டு சென்ட்ராய்டுன்ற பாயிண்ட்டு அந்த மீடியனை 2:1 அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொல்லியிருந்த மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், டயக்ராமில் போட்டிருக்கிறேன். இதிலிருந்து பாருங்கள், AG/GD, ஏஜி மேலே இருக்கிற ஏஜி எப்படி இருக்கும், AG/GD இந்த ரேஷியோ வந்து 2:1. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2:1 ரேஷியோவில் தான் ஜி டிவைட் பண்ணியிருக்கும். நான் சொன்னது கரெக்டாக அங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏஜியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க 6ன்னு. அப்போது 6 ஜிடி தான் கண்டுபிடிக்கணும். இவங்க எந்த ரேஷியோவில் இருப்பாங்க, 2:1 ரேஷியோவில் இருப்பாங்க. ஜஸ்ட்டு டைரக்ட் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். நெக்ஸ்ட் 36 பார்க்கலாம். 36 கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. 25 மீட்டர் உயரம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள 2 கம்பங்களின் உச்சிகளை மற்றவற்றின் அடிப்பகுதியிலிருந்து காணும் ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்களாக இருக்குது. நிரப்பு கோணங்கள்லாம் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா உங்களுக்கு தெரியும், 2 ஆங்கிளில் சம் பண்ணோம்னாக்கா 90 கிடச்சிதுன்னு என்ன சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். இதுவே 2 ஆங்கிளில் கூட்டும்போது 180 கிடச்சிதுன்னா என்ன சொல்கிறோம், சப்ளிமெண்ட்ரி. ஓகே, சரி. இப்போது இந்த கேள்வியை படித்து என்ன பண்ணுறேன், டயக்ராம் போட்டிருக்கிறேன். புரியுதா பாருங்கள். 16ன்றது உயரம் கம்மியாக இருக்குது, 25 உயரம் அதிகமாக இருக்குது. இந்த 2 பேரோட அடிப்பக்கத்தில் இருந்தும் மற்ற 2 பேருடைய உச்சியை பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் படத்தில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஒரு சைடு 16, இன்னொரு சைடு என்ன சொல்லியிருக்காங்க, 25 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்தாலே நம்ம 5 மதிப்பெண் நாள் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் போடுற மாதிரியே tan θ போடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம tan θ போடும்போது tan θ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இதிலிருந்து tan θ ஈக்குவல் டு 25 பை பேஸில் இருக்கிறது நம்ம டிஸ்டன்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இதிலிருந்து என்ன கிடைக்குது, tan θ ஈக்குவல் டு 25/d கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள் போயிடலாம். செகண்ட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 90 - θ இருக்குது. அப்போது tan 90 - θ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, 16/9 டி. சரியா, டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுருக்கிறோம். ஓகே, இது ஒரு 9th புக்கில் இருக்கிற பேசிக் ரிசல்ட். tan ஆஃப் 90 - θ அதாவது டேஞ்சன்ட் ஒன்று அர்த்தம். டேஞ்சன்ட் ஆஃப் 90 - θ கோ டேஞ்சன்ட் வரும். கோ இல்லைன்னா கோ சேர்த்துக்கணும், கோ இருந்தால் கோ தூக்கிடணும். இப்போ டேஞ்சன்ட்னு இருக்குது, அது 90 - θ வரும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக மாற்றதால் கோ டேஞ்சன்ட் அப்படின்னு வந்துடுது. அதனால் காட் θ. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குதுனாக்கா, இங்கே ஒரு tan θ கிடச்சிருக்கு, இங்கே ஒரு காட் θ கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு ரிசல்ட் பாருங்கள். tan θ யாரோட ரெசிப்ரோக்கல், காட்டோட ரெசிப்ரோக்கல். காட் θ யாரோட ரெசிப்ரோக்கல், டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதில் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா tan θ கிடச்சிடுச்சு. பாருங்கள், இங்கேயும் tan θ, இங்கேயும் tan θ. 2 tan θவும் சமன்றதால 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். 2 ஈக்குவேட் பண்ணுறப்ப டைரெக்டாக சால்வ் பண்ணுறோம். d ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 × 16. 25 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 16 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதனால் 5 × 4 20ன்னு கிடச்சிருச்சு. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அடுத்த கொஷின் போயிடலாம். இது பர்பண்டிகுலர் பைசெக்டருடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. கொஷின் நல்லா படிக்கணும். 0,6 மற்றும் 8,2 இந்த 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டுக்கு ஒரு மைய குத்துக்கோடு நீங்கள் வரையணும். மையம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்துக்கோடுன்னு சொல்கிறதால முதல்ல இந்த 2 புள்ளிகளுக்கான சாய்வு கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப். we have to find the slope between these 2 points.
அப்போ இந்த 2 பாயிண்ட் இணைக்கிற லைனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? m is equal to y2 minus y1 by x2 minus x1. இதான் mோட ஃபார்முலா. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்லோப் போட்டிருக்கேன், உங்களுக்கு -1/2 கிடைக்குது. இது யாரோட ஸ்லோப்பு? ஹாரிசாண்டலாக இருக்கிற இந்த லைன், பேசிக்காக அந்த ஹாரிசாண்டலாக இருக்கிற லைனோட ஸ்லோப். நாம் என்ன பண்ணணும், இவங்களுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. 2 பேருக்கும் மிடில் இருக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம்னாக்கா அடுத்து ஃபர்தராக போடலாம். அப்போ மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சதுக்காக என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஏற்கனவே மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். 2ஐயும் கூட்டி 2ஆல் அடிக்கணும். அப்போ 0 + 8 / 2 பண்ணிங்கன்னா அது ஒரு 4, பக்கத்தில் அதேமாதிரி 4 கிடச்சிச்சு. 4,4. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஸ்லோப் இருக்குது. இன்னும் ஸ்லோப் வந்து நான் பார்த்தோம்னா இந்த பேசிக்காக இருக்கிற ஹாரிசாண்டல் லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். வெர்டிக்கலாக இருக்கிற லைனுக்கு நம்ம இன்னும் ஸ்லோப் கண்டுபிடிக்கல. அந்த ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம், இவங்க 2 பேரும் ஒருத்தர் பர்பண்டிகுலராக இருக்கிறதால ஒரு ரிசல்ட் இருக்குது. பர்பண்டிகுலர் கான்செப்ட் ஞாபகம் இருக்குங்களா, m1 × m2 = -1 கிடைக்கணும். நமக்கு ஒரு ஸ்லோப் -1/2 கிடச்சிருக்கு. இதிலேருந்து m2 கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இந்த -1/2 அந்த பக்கம் போனாக்கா 2ன்னு மாறிடுது. அப்போ m2ஓட வேல்யூ வந்து 2. இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஒரு நம்பருக்கு ஸ்லோப் -1/2 கிடைக்குதுன்னா இதோட பர்பண்டிகுலர் ஸ்லோப் என்ன கிடைக்குன்னா, அப்படியே ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கங்க, அந்த நம்பரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ -1/2 ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா -2/1. அதை நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்குது, +2 மட்டும் கிடைக்குது. அப்போது டைரெக்டாக இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, நமக்கு 2. ஒரு ஸ்லோப் கிடச்சிச்சு, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் இருந்து ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு என்ன ஃபார்முலா, y - y1 = m × x - x1. இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு நேர்கோட்டின் சமன்பாடு கிடைச்சிடுது. அடுத்த கேள்வி, இது மிக மிக முக்கியமான கொஷின், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், அவங்களாவே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு tan 75 கேட்குறாங்க. நம்மளுடைய ஐடியா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, இந்த 75ஐ நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத தெரியணும். 75 எப்படி பிரிச்சுக்கலாம், 45 + 30ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போது அவங்க கொடுத்த அதே ஃபார்முலாவில் A 45 B 30ன்னு ஜஸ்ட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியோட டேபிள் வேல்யூஸ் எல்லாமே தெரியும். அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எல்சிஎம் எடுத்து அந்த √3 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு இர்ரேஷனல் நம்பர்லாம் கீழே இருக்கக்கூடாது. அதை போய் இது என்ன பண்ணுறோம், காஞ்சிகேட் எடுக்கிறோம். அப்போ காஞ்சிகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, அந்த காஞ்சிகேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணது சிம்பிளை பண்ணுறோம். டினாமினேட்டர் பாருங்கள், √3 - 1 × √3 + 1. A - B × A + B ஃபார்முலா என்னது, a² - b². அது யூஸ் பண்ணும்போது 3 - 1 that is 2. சிமிலர்லி நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு a + b ஹோல்² ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணலாம். அப்போ a² + b² + 2ab அந்த ஃபார்முலாவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் வந்துச்சு. அதுக்கடுத்தது நார்மலாக நியூமரேட்டர்லேருந்து 2 எல்லாம் காமனாக எடுத்துகிட்டு அடிச்சோம்னாக்க 2 + √3 டைரக்ட் கொஷின் தான், பேசிக். இதில் என்னென்னா இந்த ஃபார்முலாவில் 75ஐ நம்ம 45 + 13 பிரித்து பண்ணுறது தான் இங்கே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மறுபடியும் ட்ரிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். tan θ வெறும் 3ன்னு கொடுத்துருக்காங்க. tan θோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறீங்க, ஆப்போசிட்டில் 3 போட்டுறீங்க, அட்ஜசன்ட்டில் 1 போடுறோம். பித்தாகரஸ் சேர்த்தபடி √10 ஹைப்போட்டெனியஸ். இதுலேருந்து நமக்கு என்ன ரேஷியோ தேவைன்னு பார்த்தோம்னா, கொஷினை பாருங்கள், ஒரு காசும் சைனும் தேவைப்படுது. அப்போது காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/√10. காஸ் தீட்டா சைன் தீட்டாவுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ் சொல்கிறோமா, அப்போ சைன் தீட்டாவுக்கு வந்து 3/√10 கிடைக்கும். காஸ் தீட்டாவுக்கு 1/√10 ஃபார்முலா டைரெக்டாக கொண்டு அப்ளை பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். √10 ஸ்கொயர் பண்ணோம்னா 10 மட்டும் கிடைக்கும். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்க நார்மல் சிம்ப்ளிகேஷன், சிம்பிளை பண்ணி போட்டால் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேள்வி பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு 36, அதன் கர்ணம் 15. முதல்ல கர்ணம் 15ன்னு சொன்னதால் ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கிறேன். அந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் 15 போட்டாச்சு, மற்ற இரு பக்கங்கள் ஏபின்னு போட்டாச்சு.
அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு சுற்றால 36ன்னு கொடுத்ததால சுற்றால 36னா உங்களுக்கு 3 சைடையும் கூட்டி 36ன்னு தெரியும். இதிலிருந்து ஒரு சைடு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கர்ணம் 15 அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் பண்ணிடலாம். அப்போ a + b = 21 தான் ஈக்குவேஷன் 1. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு a² + b² இது எங்கே யோசிச்சு பாருங்கள். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வாட்? பித்தாகரஸ் தியரம். அப்போது a² + b² = c² நமக்கு தெரியும். சியோட வேல்யூ தான் 15. அப்போது 225. இதிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், a² + b² இருக்கு இல்லையா, இதுக்கு a² + b² என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஓகே, இது அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இது இருக்கட்டும். இன்னொரு ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா a + b² = a² + b² + 2ab. இது உங்களுக்கு பேசிக்காக பழக்கமான ஃபார்முலா தான். இதில் நமக்கு என்னென்னலாம் தெரியும் யூஸ் பண்ணலாம். a + b யோட வேல்யூ 21ன்றதால அந்த 21 நமக்கு அப்ளை பண்ணோம்னாக்கா 21², அது வந்து 441 ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற a² + b² வேல்யூ மொத்தமாக இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் 225. அதையும் போட்டுருவோம். அப்புறம் ப்ளஸ் 2ab தான் மீதி ரிமைனிங்காக இருக்குது. நம்ம சால்வ் பண்ணுறது தான். இந்த 441ல் 225 மைனஸ் பண்ணாக்கா 216. ப்ராடக்ட்டில் இருக்கிற இந்த 2abயில் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடுச்சு. அப்போது பை 2 பண்ணோம்னா உங்களுக்கு இதில் இந்த 216லேருந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 198. ஏபியோட வேல்யூ தான் 198 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ½ × பேஸ் × ஹெச். உங்களுக்கு இதில் பேஸ் × ஹெச் ரெண்டுத்துக்குமே தெரிஞ்சு ஏபியோட வேல்யூ மொத்தமாக 108 தெரிஞ்சிடுச்சு. 108 நீங்கள் ½ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 41. இதுலேயும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ஏபிசிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏ மட்டும் 60. இப்போ ஏ கரெக்டாக 60 வர மாதிரி இந்த டயக்ராம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏ வந்து 60, பிசி வந்து 10. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஹைபாட்டினியஸுக்கும் இன்னொரு சைடுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. இது ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கத முதல்ல வரைஞ்சிருக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னதால் கண்டிப்பாக 90 டிகிரி ஒரு இடத்துல இருக்குன்னு இல்லைங்களா. அவங்களே ஏ வந்து 16 சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பி 90 இருக்கும். அப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி மூலமாக 90 + 60 150 ஆகிடுச்சா. மீதி இருக்கிற 30 யார் இருப்பாங்க, சியாக தான் இருப்பாங்க. அதை நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதிலிருந்து நம்ம tan 30 போடுவோம். tan 30 என்ன ஃபார்முலா, ab/10. இதிலிருந்து tan 30யோட வேல்யூ 1/√3 யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா ஆப்வியஸாக அந்த ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். தெரியாத ஒரு சைடையும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. சார் ஏன் சார் tan 30 போகிறீங்க, cot 30 போட்டுடலாம்ல சார்னா, cot 30 போட்டாலும் இதே ஆன்சராக கிடைங்க. காட்டும் யூஸ் பண்ணி போடலாம், எது வேணால் யூஸ் பண்ணி போடலாம். ஆக மொத்தம் நம்மக்கிட்ட எதை கொடுத்துருக்குறாங்க, எதை கண்டுபிடிக்கணும், அதை யூஸ் பண்ணி நம்ம ரேஷியோவை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 10ன்னு நமக்கு தெரியுது. பிசின்றது இந்த சைடு அட்ஜசன்ட் சைடு, அது கையில் வச்சுருக்கோம். தெரியாத சைடு பார்த்தீங்கன்னா ஏபி, அது என்ன சைடு, ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசண்ட்டுக்கும் ரிலேட் பண்ணுற ரிலேஷன் மொத்தம் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று tan θ, இன்னொன்று cot θ. நம்ம இதை ரெண்டு எதை யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏபி = 10√3. 10/√3 வரும். அதை நம்ம மேலே இங்கே √3 சிம்பிளை பண்ணியிருக்கிறோம். அதனால் 10√3/3 இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஏபி கிடச்ச பிறகு நமக்கு இன்னும் ஏசி தேவைப்படுது. ஏசி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஏசி வந்து ஒரு கர்ணம் ஹைபாட்டினிஸுக்கு தேவைப்படுறதால, அப்போது ஹைபாட்டினிஸ் ரிலேட் பண்ணுற ரேஷியோ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். சைன் தீட்டா போட்டோம்னாக்கா ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும், அதுக்கு ஆப்போசிட்டையும் ஹைபாட்டினிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரியே காஸ் தீட்டாவும் நீங்கள் போடலாம், எதை வேணால் போடலாம், அது நம்ம விருப்பம் தான். இப்போ நம்ம சைன் 30 எடுத்துக்கலாம். ஆப்போசிட் பை ஹைபாட்டினிஸ் போட்டாச்சு. இதுலேருந்து பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஏசியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 20√3/3. நமக்கு இது கேட்கல, ஹைபாட்டினிஸுக்கும் அதர் சைடுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஹைபாட்டினிஸோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு 20√3/3. அடுத்தது அதர் சைடு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்ன கிடச்சோம் 10√3/3. அடுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். √3 இந்த 3 கேன்சல் ஆகிடுது, √3 கேன்சல் ஆகிடுது. 10க்கு 20 கேன்சல் ஆச்சுனாக்கா 2:1 டைரக்ட் கொஷின். அடுத்தது 42. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ ரெண்டாவது கொஷின் நம்ம போடுறோம்.
இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, எப்போவுமே 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஏரியா A1/A2 வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவுக்கு அதோடைய ஸ்கொயருக்கு சமமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்குது. 10th புக்கில் இது இருக்குது. மொத்தம் 4 ரிசல்ட் இருக்கும் அந்த ஒரே பேஜில். 4யுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அந்த ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை வச்சு பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ரிசல்ட்டு இது தான். ஓகே, அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட ஏரியா டிவைட் பை ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏன் சார் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க? 2 பேர் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டதால நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைடு தான் நீங்கள் போடணும். ஒருவேளை இங்கே நீங்கள் ஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏபி போட்டிங்கன்னா இங்கே பிக்யூ போடணும். இல்லைனா இதில் பிசி எடுத்திங்கன்னா இதில் கியூஆர் போடணும். இல்லை ஃபஸ்ட்டு ஏசி எடுத்திங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், பிஆர் போடணும். நம்ம விருப்பம் தான். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி போட்டால் போதுங்க. பாருங்கள், பிசி கொடுத்துருக்காங்க. அப்போ பிசி இதில் பிசி போட்டிங்கன்னா அதே கரஸ்பாண்டிங் என்ன இருக்குது பாருங்க, இங்கே கியூஆர். அது ஒன்று மட்டும் எதுனா போதும். இதில் நமக்கு எல்லா வேலையும் கொடுத்த வேலையெல்லாம் 3 அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணி அன்னோன் வேல்யூ போட்டால் ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஷின் போயிடலாம். 43. இது கொஞ்சம் பெருசாக நம்ம சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஃப்ரம் ஏ பாயிண்ட் P on the ground, the angle of elevation of top of tower. ஒரு தரையிலேருந்து 45 டிகிரியில் ஒரு டவருடைய உச்சியை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறார். எதை நோக்கினா அந்த டவரை நோக்கி 40 மீட்டர் நடந்து போயிடுறாரு. 40 மீட்டர் நடந்து போயிட்டு கியூன்ற பாயிண்டில் நிற்கிறாரு. அங்கேருந்து 60 டிகிரியில் மறுபடியும் அண்ணாந்து பார்க்குறாரு. இது பேசிக் தானே. 45 டிகிரிலேருந்து பார்க்குறவர் அந்த டவரை நோக்கி கிட்ட போகிறாருன்றப்ப என்ன பண்ணணும், இன்னும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டவரோட உச்சை. அதனால் அதிகரிச்சிருக்கு. ஏற்ற கோணம் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஏறி இருக்குது, அதிகரிச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு தென் த ஹைட் ஆஃப் த டவர், இந்த டவரோட ஹைட் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஏற்கனவே சொன்னவங்களுக்கு 2 ஆங்கிள் வந்தாலே tan θ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இதான் டயக்ராம். ஃபஸ்ட்டு tan θ போடுறோம். tan 45. tan 45ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அதை யூஸ் பண்ணி டைரெக்டாக போட்டிருக்கிறாங்க. இதிலிருந்து ஏபிசி என்ன கிடைக்குதுனாக்கா 40 + x. இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் tan 60 போடுறேன். tan 60க்கு அதே மாதிரி AB/x. இதில் வந்து இது tan 30ஓட வேல்யூ, tan 60ஓட வேல்யூ √3ன்னு போட்டு சால்வ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏபி, இதுலேயும் ஏபி. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், இங்கே எடுத்துகிட்டு போய் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவேட் பண்ணி டைரெக்டாக சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, 20 × √3 + 1 கிடச்சிருக்குமா. இதிலேருந்து என்ன பண்ணுறோம், நமக்கு கிடச்சது எக்ஸோட வேல்யூ தான் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸு தேவையில்லை. இந்த உயரம் தான் ஏபி தான் தேவைப்படுது. உயரம் ஏபி தான் தேவைப்படுது. அப்போ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம். ஒன்று இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிருக்கலாம், இல்லைனா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்டில் இதில் அப்ளை பண்ணி போடும்போது ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அவங்க போடல, நான் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு புரியுறதுக்காக அவ்வளோ சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 44 பார்க்கலாம். 44th பார்த்தீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்துக்கு எல்லா பக்கமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2p அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏடி பர்பண்டிகுலர் பிசி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தில் நீங்கள் நடுவில் நீங்கள் பர்பண்டிகுலராக வரைஞ்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிருக்கும், பைசெக்ட் பண்ணிவிடும். இது ஒரு ரிசல்ட் இருக்குது. அப்போ பைசெக்ட் பண்ணிடுறது உங்களுக்கு அதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த ட்ரையாங்கிளில் சமபக்க முக்கோணத்தில் இது இங்கே கட் பண்ணும்போது 2pயாக இருந்தது, இங்கே ஒரு p, இங்கே ஒரு pன்னு ஆகிடும். இங்கே 2p தான் இருக்குது. ஓகே, அப்போ இப்படி இருக்கும்போது இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரத்தை வச்சு போடும்போது இதிலிருந்து உங்களுக்கு ஏடியோட வேல்யூ மிடில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏடி பைசெக்டார் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்குதுனாக்கா √3p. டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட் 45 செக்ஷன் ஃபார்முலா. மறுபடியும் பாருங்கள், ஏற்கனவே எக்ஸ்டர்னலி பார்த்தோம், இப்போ இன்டர்னலி. அது பேசிக்கான கொஷின் தான். ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ரேஷியோ கொடுத்துட்டாங்க m, n, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க x1, y1, x2, y2. டைரக்ட் சப்ஸ்டியூஷன், சிம்ப்ளிகேஷன், யூ வில் கெட் த ஆன்சர். 46 பார்க்குறோம். ராம் ஒரு கோளத்தின் மேற்பரப்பை அதன் கன அளவால் வகுக்கும்போது 1/3 அப்படின்னு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ராம் வகுத்தன்னா யார் வகுத்தா என்ன, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது ஃபஸ்ட்டு கோளத்தின்
மேற்பரப்பு. ஒரு கோளத்துக்கு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே சேம் தான். அதனால தான் அந்த பாரபட்சமே பார்க்காம வெறும் மொட்டையாக சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாமே அதுக்கு ஒன்று தான். அதனால் 4πr², அதோடய வேல்யூ வந்து 4πr² டிவைடட் பை வால்யூம் 4/3 πr³. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 1/9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கொஷனில். இது டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். 4 கேன்சல் பண்ணிடலாம், பைக்கு கேன்சல் பண்ணிடலாம், r²க்கும் r² கேன்சல் பண்ணலாம். மீதி வந்து ஒரு 3/r மட்டும் இருக்குது, ஈக்குவல் டு 1/9. சிம்பிளை பண்ணோம்னாக்கா 27. அடுத்த கொஷின் போயிடலாம். 47. இது வந்து அடிஷன் தியரத்தை யூஸ் பண்ணி போடக்கூடிய கொஷின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. 5 மார்க்லேயே நமக்கு கேட்பாங்க. புக்கில் வந்து நம்ம 5 மார்க்கில் அதை போடுவோம். இப்போ வந்து இங்கே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஒரு 2 டை என்ன பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. 2 டைஸை த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு n(s) என்ன கிடைக்கும்? இது பேசிக் தான், அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். n(s) வந்து 36 கிடைக்கும். அந்த 36 என்னன்றது உங்களுக்கு 10ஆம் புத்தகத்தில் தெளிவாக எழுதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. அடுத்தது இந்த ஆர் தான் கீவேர்டு. ஆறுன்ற வார்த்தையை பார்க்குறோம். ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கதால அவங்க வந்து யூனியன் மீன் பண்ணுறாங்க. அண்டுனா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன். ஆருக்கு முன்னாடி இருக்கிற ஈவெண்ட் வந்து ஏ, ஆருக்கு பின்னாடி இருக்கிற ஈவெண்ட் வந்து பி. அப்போ ஈவெண்ட் ஏ எதை சொல்லுது? டபுளட் கிடைக்கிறது. ஈவெண்ட் பி எதை சொல்லுது? ப்ராடக்ட் வந்து என்ன வரணும்? ஆடாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் ஏ யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஈவெண்ட் ஏ பார்த்திங்கன்னா ஒரு 36 எலமெண்ட் இருக்குது. சாரி, எஸ்ஸில் தான் 36 எலமெண்ட் இருக்குது. இங்கே ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டபுளட்டுன்னு சொன்னதால் டபுளட்ஸாக வரக்கூடிய எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1,1, 2,2 அப் டு 6,6 வரைக்கும் வந்திருக்கும். இப்போ n(a) வந்து 6, n(a)ன்னு போட்டுக்கிட்டு 6ன்னு போட்டிருக்குங்க. அப்போ p(a) என்ன வரும்? p(a) 6/36ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பி யாருன்னா ப்ராடக்ட் வந்து ஆட் நம்பராக வரணும். அவங்க தான் ஈவெண்ட் பி. அந்த பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள். 1,1, 1,3, 1,5. இதே மாதிரியே 3,1ல் ஏன் 2, அந்த ரோ எதுவுமே வரலாங்க. 2 ஈவன் நம்பராக இருந்தால அது கூட எதை பெருக்கினாலும் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர் ரிசல்ட் வந்துட்டதால் அதை விட்டுடலாம். அப்போது அந்த 2 சீரீஸ் வராது, 4 சீரீஸ் வராது. 1 சீரீஸ், 3 சீரீஸ், 5 சீரீஸ், அதுலேயும் 3 தான் வந்திருக்கு. அப்போ பியில் இருக்கிற n ஆஃப் எலமெண்ட்ஸ் கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா n ஆஃப் பி மொத்தம் 9. அப்போ இதோட ப்ராபர்ட்டி போட்டுடலாம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு 9/36. அடுத்தது சி தேவையில்ல, 2 ஈவெண்ட்டு தான் இருக்குது. ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அப்போது இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துக்கும் காமனாக, இந்த ரெண்டுலேயுமே யாரெல்லாம் காமன் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலமெண்ட் காமன் ஆகிறாங்க. அந்த 3 எலமெண்ட் தான் இங்கே எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3 கிடைக்கும். ப்ராபபிலிட்டி 3/36. இப்போது இது எப்படி வந்திருக்குன்னா டைரெக்டாக அடிஷன் தியரம் போட்டிருக்கிறாங்க. அடிஷன் தியரம் என்ன சொல்லுது? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுக்காக தான் நம்ம பி ஆஃப் ஏ போட்டோம், பி ஆஃப் பி போட்டோம், அப்புறம் கடைசியாக பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டோம். இந்த எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ 6/36, செகண்ட் வேல்யூ 9/36 மைனஸ் 3/36. இதை யூஸ் பண்ணி டைரெக்டாக சிம்பிளை பண்ணுறோம். இப்போ 12/36 கிடைக்குது. இதை சிம்பிளை பண்ணால் 1/3. வெரி பேசிக். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 48. 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை வடிவ முகவில் சிறிதளவு தண்ணீர் உள்ளது. அதில் ஒவ்வொன்றும் 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சில கோள வடிவ பளிங்கு கற்கள் போடப்படுகிறது. உருளையின் நீர்மட்டம் 7 சென்டிமீட்டர் உயர்ந்தது. அப்போது இந்த படத்தை பார்த்துக்குங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் விட்டம் 14ன்னு சொன்னதால் டயாமீட்ரு 7ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது? சரி, டயாமீட்டர் 14ன்றதால ரேடியஸ் வந்து 7 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 7 வரணும்னு சொல்லிட்டாங்க. இதில் சின்ன சின்ன கோள வடிவத்தில் பளிங்கு கற்கள் உள்ளே போடுறதால அந்த கோலத்தோடைய ரேடியஸ் கூட்டினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோடய ரேடியஸ் வந்து 1.4 டயாமீட்டர் சொன்னதால் இதிலிருந்து 0.7 நமக்கு ரேடியஸாக கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க. டைரெக்டாக வால்யூம் ஆஃப் சிலிண்டரு, அதுக்கு கீழே வால்யூம் ஆஃப் ஸ்பியர், இதை நம்ம டிவைட் பண்ணாக்கா நம்பர் ஆஃப் பால்ஸ் நமக்கு கிடைச்சிடும். எவ்வளோ பால்ஸ் போட்டால் அது ஃபில் ஆகுன்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி
ஒரு பெரிய பொருளோட கன அளவை நம்ம சின்ன பொருளோட கன அளவோட டிவைட் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த சின்ன ஆப்ஜெக்டோட எண்ணிக்கை நமக்கு கிடச்சிரும். இது பேசிக் சிம்ப்ளிஃபிகேஷன். நீங்கள் சால்வ் பண்ணி போடுங்க. 750 கிடைக்குது. அடுத்த கேள்வி, XYZ அப்படின்றது யாருன்னா லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு. யாரோடது? கீபோர்டோடது. வால்யூமும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்குறாங்க. இது ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் போதும் நமக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இன்வெர்ஸ்ன்றது இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதும்போது இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுது. அதனால் எக்ஸ், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு எல்சிஎம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப் கவனிங்க. XYZ எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து XYZ. ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து 1 இருக்குது, கீழே வந்து X இருக்குது. அப்போ எது மிஸ் ஆகுது? இதில் வந்து X இருக்கிறதால YZ மிஸ் ஆகுது. அப்போது மேலே வந்து ஒரு YZ வரும். அடுத்தது இந்த கவனிங்க, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் X மட்டும் இருக்குது. அப்போ எது இல்லைன்னா ஒய்யும் இசட்டும் இல்லை. அப்போது YZ ப்ளஸ் செகண்ட் டேர்மில் Y இருக்குது, Xயும் இசட்டும் இல்லை. அப்போ XZ ப்ளஸ் தேர்ட் டேர்மில் Z இருக்குது, Xயும் Yயும் இல்லை. அப்போது XY ஹோல் டிவைடட் பை XYZன்னு வரும். இதுக்கு மொத்தமாக ஹோலில் என்ன இருக்குதுனாக்க இன்வெர்ஸ் இருக்குது. அந்த இன்வெர்ஸை கேன்சல் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தாக்க இங்கே தப்பாக எழுதிக்கிறோம். XYZ டிவைடட் பை என்ன கிடச்சிருக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZXன்னு கிடச்சிருக்கணும். அங்கே தப்பாக எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதிலிருந்து நமக்கு மேலே இருக்கிற XYZோட வேல்யூ தான் வால்யூம். அதை அவங்க டைரெக்டாக கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 864 அதை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற நமக்கு அந்த 2 டைம்ஸ் ஆஃப் LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 576 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஈக்குவல் டு 576 கொடுத்துருக்கதால நமக்கு இதை மட்டும் LB BH ப்ளஸ் LH மட்டும் வேணுன்றதால இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 576 நீங்கள் 2 ரைட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்காங்கனாக்கா 288 கிடச்சிருக்கும். அவ்வளோதான். அப்போது 864 நீங்கள் 2W8 சிம்பிளை பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணோம்னாக்கா நமக்கு 3 இஸ் த ஆன்சர். அடுத்தது 50வது கேள்வி. இந்த கொஷின் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தேடினாலும் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கல. அப்ராக்சிமேட்டில் கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னா இந்த கேள்வியில் 10.10 ருபீஸ்னு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 0.101 இந்த வேல்யூ வச்சு போட்டோம்னாக்கா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருது. சரி, ஓகே, இதை நீங்கள் கிளைம் பண்ணால் இந்த கொஷின் மார்க் வாங்கிடலாம். எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக் தான். ஒரு உருளை இருக்குது, அந்த உருளையோடைய ஆரம் 7, உயரம் வந்து 28. இதை கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வெளிப்புறம் ஃபுல்லாக கலர் பூசுகிறோம், உள்ளேயும் பூசுகிறோம், வெளியேயும் கலர் அடிக்கிறாங்க. இப்போ உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு மொத்த செலவு கேட்குறாங்க. அப்போது எந்தெந்த பரப்புக்கெல்லாம் நம்ம கலர் அடிக்க போகிறோமோ அதோடைய பரப்பு கண்டுபிடிச்சா போதும். வெளியில் ஃபுல்லாக மேலே திறந்துருக்கு, நல்லா பாருங்கள். மேற்புறம் திறப்புடையதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில். இப்போ மேற்புறம் திறப்புன்றதால் அதை விட்டுறலாம். மற்றபடி இந்த சைடில் இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபுல்லாக போடுவோம், பாட்டமில் இருக்கிற ஒரு சர்க்கிளோடைய ஏரியா ஃபுல்லாக போடுவோம். அதனால் ஒரு CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πRH ஒரு ப்ளஸ் πr². அதோடைய வேல்யூஸ்லாம் டைரெக்டாக அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணினாக்கா 1386 வந்துடுச்சு. இது வெளியில் மட்டும். இதே மாதிரி நம்ம உள்ளேயும் கலர் அடிக்க போகிறதால அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 2 டைம். ஏன்னு புரியுதுங்களா? ஏன்னா வெளியிலையும் அடிக்கிறோம், உள்ளேயும் அடிக்கிறோம். அதனால் அப்புறம் 10.10 ஏன் பெருக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட் அதால் பெருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்குது. இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணலாம். அந்த ஆன்சர் அங்கே இல்லை. அப்புறம் தான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு. இந்த அமௌண்ட்டை மாற்றி போட்டு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை வேறு மாதிரி 0.10 போடும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அதுதான் அதில் மிஸ்டேக்கு. அடுத்தது 51வது கேள்வி பாருங்கள். முதல் 100 இயல் எண்கள், அதனால் n(s) வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். n(s) வந்து 100. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 or 5? ஆர்னா சொன்னதான் யூனியன். முன்னாடி இருக்கிறது A, ரெண்டாவது இருக்கிறது B. இப்போ முதல்ல A ஈவெண்ட்டை எழுதிக்கிறேன். A ஈவெண்ட் யார் யாருன்னா
3ஆல் டிவிசிபிள் ஆகிறதுலாம். அப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் யாராவது யோசிச்சு பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாடில் வர்றது எல்லாமே வரும். கடைசி நம்பர் எது இருக்கும்? மொதல் நம்பர் 3ல் ஆரம்பித்து கடைசி நம்பர் 99 வரைக்கும் வரும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு யோசித்து பார்த்தோம்னா மொத்தம் 33 நம்பர் இருக்கும். அதே மாதிரியே 5 டேபிளில் வர்றது யாருன்னு பார்க்கலாம். 5 டேபிளில் வர்றதுக்கு மொதல் நம்பர் 5ல் ஆரம்பித்து கடைசி நம்பரு 95க்கு அடுத்து 100 அது வரைக்கும் வந்துடும். அப்போ மொத்தம் 20 நம்பர் வரும் அதில். ஓகே, என் ஆஃப் ஏ டெசிஷன் பி என்ன அர்த்தம்? 3ஆலையும் வகுப்படணும், 5ஆலையும் வகுப்படணும், 2லையும் வகுப்படுறது 5. அப்போ 3 5 எல்சிஎம் வந்து 15. 15 இதில் டிவிசிபிளாக இருக்கோ அதை மட்டும் எடுத்தால் போதும். அப்போது ஒரு 5 5, 2 5 30, 3 5 45, 4 5 60, 5 5 75, 6 5 90, மொத்தம் 6 நம்பர். அவ்வளோதாங்க. இது மூணுத்துக்கும் ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கிறேன். 33/100 அடிஷன் தேர்தல் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். பி ஆஃப் பி அடுத்தது மைனஸ் ஏ டெசிஷன் பி நம்ம போட்டிருக்கோம். போட்டு சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எல்லா நம்பரும் எப்படி சார் நீங்கள் டேரெக்டாக தருத்தி போட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். மொத்தம் 100 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம்? 100 3ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு 33 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஹோல் பார்ட் மட்டும் 33 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 100 5ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 20 டேரெக்டாக கிடைக்குது. 15ஆல் டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்குது. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து டேரெக்டாக அப்படி போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஷார்ட்கட் இது. அடுத்தது 52வது கேள்வி. முதல்ல ஒரு சாதாரண ஒரு கோலத்தோடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா போட்டுட்டு அப்புறம் ரேடியஸை டபுள் பண்ணியிருக்காங்க. ஆரத்தை 2 மடங்கு ஆக்கினால் புதுசாக கிடைக்கிது இல்லைங்களா பெரிய ரேடியஸு. அந்த ரேடியஸ் உள்ள ஸ்பேருக்கு ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா போட்டு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ரேஷியோ நம்ம எவ்வளோ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறேன். அப்போது இன்க்ரீஸ் ஆனதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறதால ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற அந்த பரப்பளவு போடுவோம். முதல்ல ஆர்டினரியாக இருக்கிற பரப்பளவு A1 = 4πr². அடுத்தது A2ன்றது அதிகரிச்சது. எப்படி அதிகரிச்சது? ரேடியஸை டபுள் ஆக்கணும். அப்போ A2 எப்படி போடுறேன்னா ஆருக்கு பதிலாக 2r அப்படின்னு யூஸ் பண்ணி போட போகிறேன். அப்போ அதோட ஆன்சர் வந்து 16πr² கிடைக்குது. பர்சன்டேஜ் ஒரு ஃபார்மில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. யாருக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது மேலே போட்டுக்கணும். கீழே வந்து எப்பவுமே ஒரிஜினலாக இருந்த ஏரியா தான் போடணும். அது முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இன்ட்டு பர்சன்டேஜ்னு கேட்டதால் ஒரு 100 போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 16லேருந்து 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 12 மைனஸ் பண்ணாக்கா 12πr². கீழே வந்து ஒரிஜினலாக இருந்த 4πr² × 100 டைரக்ட் சிம்ப்ளிகேஷன். உங்களுக்கு ஆன்சர் வந்து 300 கிடைக்குது. 53வது கேள்வி. இது வந்து 9வது புத்தகத்தில் இருக்குது. மீடியன், அவங்களே மீடியனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பதிலாக எக்ஸை கேட்குறாங்க. அப்போது இது என்ன பண்ண போகிறோம்? இது 9வது புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் இந்த ஆர்டரில் எழுதிக்கிறீங்க. அடுத்தது ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துக்கிற மாதிரி எழுதிக்கிறீங்க. சிஎஃப்னது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கிறோம். நார்மலாக போடுற மாதிரி போட்டு எழுதிக்கிறேன். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒன்றும் கிடையாது. ஒரு ஃப்ரீக்வன்சியாக கூட்டி எழுதிட்டே போய்ட்டுருக்கணும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அவங்களாவே மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மீடியன் வந்து 35ன்னு சொன்னதால் இந்த ரோவில் 35 எங்கே வருது பார்த்தோம்னா அந்த 38ல் தான் அந்த இருக்குது. அந்த 35ன்றது அப்ளை ஆகிருக்கு. முன்னாடி இருக்கிற 14ல் வரலை. அதுக்கு பின்னாடி 38க்குள்ளே தான் 35 வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் மீடியன் கிளாஸ். இந்த ரோலுக்கு எல்லாமே மீடியன் கிளாஸோட வேல்யூஸ். ஓகே, இந்த மீடியன் கிளாஸ்லேருந்து நம்ம எல்லா தேவையான தரவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மீடியனுக்கான ஃபார்முலா இதுவும் 9th புத்தகத்தில் அப்படியே இருக்குது, எழுதிக்கங்க. L + n/2 - CF/F × H. இந்த எல்லோட வேல்யூ என்னதுன்னா லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். அப்போது லோயராக இருக்கிற லிமிட் எதுன்னு பார்த்தோம்னா லோயர் லிமிட் இடத்துல 20 தான் லோயர் லிமிட்டாக இருக்குது. அப்போது 20 வந்து L. n/2 அப்படின்றது எதுன்னா கடைசியாக கிடச்சதில்ல கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் லாஸ்ட்டாக கிடச்சது தான் n/2. அந்த nன்றது மேலே போட்டுட்டு /2 போட்டாச்சு. ஓகே, மைனஸ் CFனா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடையாது, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 38 போட்டிருக்கோம் இல்லையா, 38க்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது CFனா அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ். அப்போ அதனால் 14. Lன்றது லோயர் லிமிட்டு, Nன்றது அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் கடைசியாக வந்திருக்கு இல்லைங்களா 56 + X, அதுதான் என்னோட வேல்யூ. அப்புறம் /2 போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மைனஸ் CF கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 14, ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சின்றதால 14 போட்டிருக்கிறோம். ஹோல் டிவைடட் பை இந்த நார்மலாக இருக்கிற எஃப்னதுனாக்கா கரெக்டாக அந்த மீடியன் கிளாஸ்லேயே இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான். என்ன இருக்குது பாருங்கள், மீடியன் கிளாஸ்லேயே நேராக இருக்குது பாருங்கள் ஃப்ரீக்வன்சி
24 இந்த 24 போடணும். அவ்வளோதாங்க. இன்ட்டு கடைசி என்னன்னு மறந்துட்டேன், CH இந்த இடத்துல ஹெச்ன்னு போட்டிருக்கும், இல்லை சில புக்கில் சின்னு கூட கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெச்ன்றது எதை குறிக்குதுன்னா அந்த கிளாஸ் இன்டர்வலுடைய விட்த்து, எவ்வளோ விட்த்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 0 to 20, 60 to 80 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 20 இருக்குது. அதனால் அந்த சியோட வேல்யூனாக்கா விட்த்தோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ 20. இதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக சிம்ப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து 8 கிடைக்குது. 54வது கேள்வி, 2 டையை த்ரோ பண்ணும்போது கோப்ரைம்ஸ் அதோடைய ஃபேஸில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. இது டைரெக்டாக போடக்கூடியது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்ஆஃப்எஸ்ஸு வழக்கம் போல் தான். இது மொத்தம் வந்து 2 டை த்ரோ பண்ணுறதால என்ஆஃப்எஸ் வந்து 36 கிடைக்க போகுது. சரியா? ஓகே, என்ஆஃப்எஸ் 36 தான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபேவரபிள் அவுட்கம் பார்த்தோம்னா கோப்ரைம்ஸ் வர்றது. கோப்ரைம்ஸ்னால் உங்களுக்கு டெஃபனிஷன் தெரியணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பார்த்ததும் நம்ம வீடியோவில் முன்னாடி போட்டுக்கிறேன். கோப்ரைம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 நம்பர் ஏ இருக்குது பி இருக்குதுன்னா 2 நம்பருக்கும் ஜிசிடி எப்பவுமே என்ன இருக்கணும், 1 இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களாம் கோப்ரைம்ஸ். ஒரு உதாரணம் மறுபடியும் 20, 21 எடுத்துக்கலாம். 20, 21 தனித்தனியாக பார்த்தா இந்த 2 நம்பருமே ப்ரைம்ஸ் கிடையாது. ஆனால் 2 பேரையும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரே டைமில் பார்க்கும்போது, சைமல்டேனியஸாக பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கோப்ரைம்ஸ். எப்படி சார் கோப்ரைம்ஸ்னால் 20யோட டிவைசஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 10, 20. 21ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 21, இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் பார்த்துக்குங்க. ஆனால் 2 பேருமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக யாராவது நம்பர் டிவைட் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம்னாக்கா யாருமே வர மாட்டாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, கோப்ரைம்ஸ். ஓகே, அப்போ அந்த மாதிரி கோப்ரைம்ஸ் உள்ள மாதிரி நான் பேர்ஸ் எல்லாத்தையும் எழுத போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் 1,1, 1,2 அப்படி 1,6 வரைக்கும் இருக்கும். செகண்ட் ரோவில் 2,1, ஆனால் 2,2 வராது. ஏன்னா 2ம் 2ம் ஜிசிடி 2லாம் கிடைக்குது இல்லையா, அதனால் அது வராது. அதேமாரி 2,3 வரும், 2,4 வராது. சிமிலர்லி தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா 3,5 வரைக்கும் வருது. 3,6ம் 3,3யும் வராது, ஏன்னா அதுக்கெல்லாம் ஜிசிடி வந்து 3 வந்துடுது. சிமிலர்லி ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ எல்லாத்தையும் எழுதியிருக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. மொத்தம் எத்தனை சார் இருக்குன்னா, ஃபஸ்ட் ரோவில் ஒரு 6, அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு 4, 3, 5, 2 இதெல்லாம் மொத்தமாக கூட்டணும்னா 23 எலமெண்ட் வந்துடுச்சு. மொத்தம் 23 எலமெண்ட் நம்மக்கிட்ட இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஏன்றதில். அப்போ டைரெக்டாக ப்ராபபிலிட்டி போடுங்க. 23/36. 55 இது 9th புக்கில் அப்படியே இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. 9th புக்கில் நிறைய கேள்வி வந்துருக்கு, நம்ம பார்த்துக்குங்க. 9th புக்கில் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி. 8 sin 8a = cos aன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்றை மாற்றினா போதும். ஒன்று இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காசாக மாற்றினா போதும், இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காசை சைனாக மாற்றினா போதும். இப்போ எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற sin 8a இருக்கு இல்லையா, sin 8a, இந்த sin 8a எப்படி பண்ணுறாங்கன்னா cos of 90 - 8a. ஓகே, ஏன்னா சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சைன் அதில் கோ கிடையாது, அது கூட கோ சேர்த்தா கோசைன். கொசைனை தான் நம்ம காசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, அது கொசைன் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இதை வந்து 90 - aன்னு எழுதுறதால cos of 90 - a. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் காசுன்னு வச்சா காசு 2 பக்கமும் கேன்சல் ஆகிடுது, காணாமல் போயிடுது. அப்போ இதில் வந்து இந்த -8a இந்த பக்கம் வந்துனாக்கா ப்ளஸ்ன்னு ஆகிடுது. அப்போ 9a, 90 = 9a, 90 = 9 இருக்கிறதால இதை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஏவோட வேல்யூ 10. நமக்கு ஆனால் ஏவோட வேல்யூ கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஒன்றில் படிச்சிங்கனாக்கா cot 60ன்னு சொல்கிறாங்க. அப்போ cot 6 × 10 60. cot 60 which is nothing but tan 30. tan 30 வேல்யூ நம்ம 1/√3 நாங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஆன்சர் கிடச்சிருச்சு. 56 பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்வி தான். இந்த கேள்வியை பார்க்கலாம். ஒரு கோன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோனு, ரெண்டாவது வந்து ஒரு ஹெமிஸ்பியர், மூணாவது வந்து ஒரு சிலிண்டர். மொத்தம் இந்த 3 விஷயம் இருக்குது. 3 விஷயத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதோட ரேடியஸு 6, ஹெச்சு. இந்த செகண்டு ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் 6, தேர்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரேடியஸ் 6, ஹெச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெச் எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா 6க்கு ஈக்குவல் ஆகுதுன்னு அவங்களும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பாருங்கள். உயரமும் ஆரமும் சமம், ஆரத்திற்கு சமம். உயரம் ஆரத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. 3 வால்யூமுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ V1 = V2 = V3.
டைரக்ட் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அடுத்து 2/3 பை ஆர் கியூப், அடுத்தது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எல்லாத்துக்கும் வால்யூம் எழுதிருக்கிறேன். பை எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்சுக்கு பதிலாக ஆர் போட்டுக்கலாம். ரெண்டு இடத்துல ஹெச் வருது, அது ஆர் போடும்போது இங்கேயும் ஆர் கியூப், இங்கேயும் ஆர் கியூப், இங்கேயும் ஆர் கியூப், அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி நம்பர் மட்டும் இருக்குது 1/3, அடுத்தது 2/3 வெறும், அடுத்தது மூணாவதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மட்டும் இருக்குது அர்த்தம். ஓகே, இங்கே வந்து 1 மட்டும் இருக்குது அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் வந்து 3 இருக்கிறதால அதை அப்படி விட்டுடலாம், செகண்ட்லேயும் 3 இதில் அப்படி விட்டுடலாம், மூணாவதில் மட்டும் இங்கே 1 இருக்குது. அது எப்படி 3 மாற்றலாம்? மேலேயும் கீழையும் 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் லைக்காக வந்துடுச்சு. லைக் 3 எல்லாமே இருக்கிறதால நியூமினேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணோம்னாக்கா 1:2:3. ஓகேங்களா? அடுத்தது 57வது கேள்வி. இந்த 3 பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், கார்ட்டீசியன் பிளேனில் குறிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி குறிச்சிருக்கிறேன். இதெல்லாம் குறிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிள் பியோட ஆங்கிள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா அழகாக அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்லாம் ப்ளாட் பண்ணிட்டு பார்க்கும்போது இது எந்த மாதிரி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பாருங்களேன், ஏ வந்து 1ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 3 யூனிட்ஸ் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், மேலே பாருங்கள், இதுவும் எத்தனை யூனிட்ஸ் போகுதுன்னா ஒய்யில் -1ல் ஆரம்பித்து 2 வரைக்கும் போயிருக்கு. அப்போனாக்கா அதுவும் 3 யூனிட்ஸ் போயிருக்கு. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா, இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. 2 சைடு ஈக்குவலாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவல். அதே மாதிரி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு சைடு 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கிறதால மற்ற 2 ஆங்கிள்னா இருக்கும் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்ன்றத இருசம்பக்கம் கொண்டது நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும். இந்த படத்தை வரைஞ்சா தான் உங்களுக்கு புரியும். இதிலேருந்து அப்போ 90 + x + x = 180 போடுறீங்க. 90 + 2x = 180. இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணாக்க அடுத்த டைரெக்டான எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுச்சு. 58வது கேள்வி பார்க்குறோம். இந்த 58வது கேள்வி 10வது புத்தகத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற ஃபார்முலா தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். மாறுபாட்டு கெழுவா சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் போதும். 2 தரவுகளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 2 டேட்டா போடுறோம். CV1 போடுறோம், CV2 போடுறோம். 2 பேரில் யார் பெருசுன்னு பார்த்தோம்னாக்கா டைரெக்டாக அப்படியே போடுறது தான். செகண்டு தான், CV2 தான் பெருசாக இருக்குது. இதே கேள்வியை மாற்றி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது முக்கியமான விஷயம், இது உங்கள் புக்கில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் தான் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்கலாம்னா, யாருக்கு நிலைப்புத்தன்மை அதிகம், யார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம சொல்கிறதுக்கு பார்க்கலாம். அப்போது யாருக்கு வேரியன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நிலைப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். யாருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வேணால் புரியதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். வேரியன்ஸ்னால் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி. ஒரு பையன் இருக்கிறான், அவன் இந்த பையன் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒழுங்காக படிக்காமல் அங்கங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ அவனுடைய நிலைப்புத்தன்மை, அவன் ஸ்டேபிளாக இருக்கிறான்னா அவனுடைய மார்க்கு நல்லா ஸ்கோர் ஆகுமான்னு யோசிச்சு பாருங்கள், ஆகாது. அப்போ எந்த அளவுக்கு உன்னுடைய வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ உன்னுடைய நிலைப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். உன்னுடைய கன்சிஸ்டன்சி அங்கே வேலை செய்யாது. நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக வேரியேஷன் உன்கிட்ட எந்த வேரியன்ஸ் இல்லாமல் நீ கரெக்டாக படிச்சுட்டு இருக்கிறன்னா நீ எப்படி இருப்ப, ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருப்ப. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், ஆப்ஷன் டியில் பாருங்களேன். அதான் இது இந்த பார்த்தாலும் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. CV1 16 இருக்குது, CV2 21 இருக்குது. இதில் யார் கன்சிஸ்டன்ட்னா ஃபஸ்ட்டுக்கிற ஆள் தான். ஏன்னா அவர் வந்து வேரியேஷன் அவர்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அவர் தான் கன்சிஸ்டாக இருப்பார். ஆனால் கேள்வியில் பார்த்தோம்னாக்கா குரூப் 2 கன்சிஸ்டன்ட் சொல்கிறாங்க, அது தப்பு. சரிங்களா? ஒரு ஆள் அப்படி கேட்டால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். 59வது கேள்வி பார்க்குறோம். இது கொஞ்சம் பெரிய சம் தான். இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கலாம், இது கொஞ்சம் டைம் எடுத்து போடக்கூடியது. ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் 1 மீட்டர் உயரத்தில் இருக்கிறான். அவன் வந்து ஆப்போசிட்டில் ஒரு கொடி பறந்துட்டு இருக்குது. அந்த கொடியை வந்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு கேள்வி நல்லா படித்து பாருங்கள். 3 வினாடியில் 30 டிகிரி மேலே போயிடுது. மறுபடியும் அடுத்த 3 வினாடியில் அங்கேருந்து எங்கே போயிடுது, 60 டிகிரி அதிகமாச்சு, மேலே இன்னும் ஹைட்டு போயிடுது. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன ஸ்பீடில் அவங்க கொடி ஏற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கங்க, அப்போ தான் புரியும். ஏற்கனவே சொன்னது தான்.
இந்த மாதிரி 2 கோணங்கள் ஈடுபட்டிருந்தாலே நமக்கு ஃபார்முலா வந்து tan θ. ஃபஸ்ட் tan θ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆப்போசிட் பை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா பிசியோட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிச்சு. பிசி முடியுது. செகண்ட் tan 60 யூஸ் பண்ணுறேன். tan 60 யூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுச்சு. எக்ஸுன்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் எக்ஸுன்றது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருந்து இந்த உயரத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, நமக்கு உயரம் வந்து மொத்த உயரம்னா கிடச்சி நமக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிச்சு. எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா வேகம் கேட்குறாங்க. வேகத்தினோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களே. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 மீட்டர்ஸ் அவர் போயிருக்காங்களா, 6 ஆனால் போட்டிருக்கோம். அப்போ 6. டைம் பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு 3 செகண்ட்ஸ், மேலே ஒரு 3 செகண்ட்ஸ், அதையும் 6. அப்போ 2 அடிச்சு போட்டோம்னாக்க நமக்கு ஆன்சர் வந்து 1 மீட்டர்/செகண்ட். இதுதான் அதுக்கான ஆன்சர். 60வது கேள்வி, கடைசி கேள்வி பார்க்குறோம். 2 சிலிண்டர்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு 2 சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய உயரம் 3 அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் சிலிண்டரோட உயரம் வந்து 1. ரேஷியோன்றதால கேன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி R1:R2 என்ன சொல்கிறாங்கனாக்கா 1:3ன்னு சொன்னதால் R1 வந்து 1, R2 வந்து 3 இந்த மாதிரி வச்சுக்கிறோம். 2 பேருக்கும் வால்யூமோட ரேஷியோ கேட்குறதால பை பை கேன்சல் ஆகிடுது. ஆரோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ டைரெக்டாக அப்ளை பண்ணி இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறேன். சால்வ் பண்ணி போடும்போது பேசிக்காக கிடைக்குது உங்களுக்கு. கே எல்லாமே கேன்சல் ஆகிடுது. வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 3/9 அடித்து போட்டோம்னாக்கா 1/3. ஓகே, இதோட 60 கேள்வியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் 10ஆம் புத்தகத்தில் எந்தெந்த சாப்டர்ஸ் எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி அதை நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போடுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.